இன்றைக்கி சொல்லப்போனால் அந்த பரதநாட்டியத்தில் சொல்லும் பொழுது பாணின்னு சொல்லி தஞ்சாவூர் பாணி, பந்தநல்லூர் பாணி, வள்ளுவர் ஸ்டைல் அப்படிதான் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த எந்த டான்ஸ் யார்கிட்ட கற்றுக்கிற அப்படின்னு சொன்னால் குருவோட பேரை சொல்லணும். குருவோட பேரை சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஸ்டைலில் கற்றுக்குறீங்க அப்படின்னு கேட்பேன். இப்போ கலாச்சார ஸ்டைலால் அட்வான்ஸாக வந்தாலும் கூட அந்த கலாச்சார ஸ்டைல்லாம் உருவானதுக்கு அடிப்படை கூட பந்தநல்லூர் பாணி தான். அந்தமாரி மிகப்பெரிய நட்டுவனர்களும் நாட்டிய கலைஞர்களும் இசை வித்வான்களும் வாழ்ந்து அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பணத்துக்காக வேண்டியோ பொருளுக்காக வேண்டியோ அந்த சங்கீதத்தை செய்யவே இல்லை. ஒன்லி ஒன் இறைவனுக்கு சமர்ப்பிக்கணுங்கிற ஒரே காலம்தான். என்னோட ஆயுள் முழுக்க அந்த இறை சேவையிலையும் இறை பக்தியிலையுமே இருந்து இந்த நாட்டியத்தையும் சங்கீதத்தையும் வளர்த்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நினைத்தால் மனத்தால் சுதித்தால் நலமுடைய இசை நயங்களை வழங்கிடும்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனால் சங்கீத மும்மூர்த்திகள் சொல்கிறோம்ல, தியாக பிரம்மம், முத்துசுவாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரிகள், இவங்க 3 பேரும் பிறந்ததே திருவாரூர் தான். திருவாரூர் பிறக்க முக்தி தரும் தலம்னு சொல்லுவாங்க. திருவாரூரில் பிறந்தாலே அவள் முக்தியாம். திருவண்ணாமலையின் நினைக்க முக்தி, காசியில இறக்க முக்தி என்று சொல்வார்கள். அதே போல பிறந்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு ஸ்தலம் திருவாரூர். அங்கேதான் அந்த அவதாரம் பண்ணது சங்கீதம்னு இன்னைக்கு இருந்து. அதுக்கும் இந்த அளவுக்கு இவ்வளோ கீர்த்தனைகள் எழுதி இன்னைக்கு பாடிட்டு இருக்க பெரிய பெரிய வித்வான்களாம் கச்சேரியில் பாடக்கூடிய கீர்த்தனைகள் அவர்கள் எழுதின கீர்த்தனைகள் தான் பாடிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் ஜென்மஸ்தலம்ங்கிறது திருவாரூர் தான். அதுபோல அவங்க இறைவனோட இரண்டரை கலந்தது, ராமநாமம் சொல்லப்படி இரண்டரை கலந்த தியாகபுரம் வாழ்ந்து இறைவனோட அந்த ராமபிரானோட சேர்ந்த ஸ்தலம்ங்கிறது திருவையாறு. இந்த எல்லாமே ஆன்மீக பூமி. நம்ம ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டம் மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பூமி. இதில் பிறக்கிறதுக்கே நம்ம எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும். அவ்வளோ பெரிய ஒரு ஆன்மீக ஸ்தலம். அதில் இந்த ஆன்மீகமும் பரதம்ங்கிறதுல இது இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது தான், பிரிக்கலாம் முடியாது. அதுக்காண்டி தான் இது ஆன்மீகத்துக்காண்டியே ஏற்படுத்தப்பட்டது தான் பரதம். ஆனால் இன்னைக்கு அந்த பரதம் வெவ்வேறு பரிணாமங்களை அடைந்து நல்ல ஒரு வளர்ச்சி வளர்ச்சியும் கண்டிருக்கின்றது. அதுக்கு நிறைய பேர் மிஸ்யூஸும் பண்ணிட்டு இருக்காங்க. அது நிறைய விஷயம். ஆனால் நல்லதையும் நம்ம எடுத்துக்குவோம். அந்த விதத்தில் இதுக்கென்று இந்த நாட்டிய கலைஞர்கள் ஒவ்வொருத்தரும் அதை உணர்ந்துக்கணும். ஒவ்வொரு மாணவிகளும் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு நாட்டியம்ங்கிறது காசு சம்பாதிக்கிற ஒரு வழியா, வியாபார பொருளா அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு. மெடல் ஆடுறது, கைத்தட்டல் வாங்குறதுக்கும் இல்லை இந்த ரீல்ஸ் போடுறதுக்கும் அந்த மாரி இந்த கலைன்னு நினைச்ச கூடாது. இந்த கலையோட தாற்பயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கிடை பூண்டுன்னு ஒரு பூண்டு இருக்கும். அது கங்கையிலேயோ தண்ணியிலேயோ ஒரு எத்தனை 100 வருஷம் இருந்தால் கூட அதை வெட்டி பார்த்தோம்னா அது தண்ணியோட ஈரம் தெரியாதான். ஏன்னா கங்கையிலேயே இருந்தாலும் அதனுடைய சாரத்தை அந்த கிடைப்புண்டானது எடுத்துக்கொள்ளாதது போல இந்த பரதநாட்டியத்திலே இருந்தாலும் அதை கற்றுக்கிட்டாலும் மேடை நிகழ்ச்சிகள் வழங்கினாலும் அரங்கேற்றம் செய்தாலும் நாட்டிய ஆசிரியராகவே இருந்தாலும் அதோட தாற்பயமே தெரியலைன்னா அப்புறம் என்ன, சாராம்சமே தெரியலன்னா என்ன பண்ணுறது? அதனால் இந்த சாரம்ங்கிறது ஒவ்வொரு நாட்டிய கலைகளும் தெரிஞ்சுக்கணும், பொதுமக்களும் இதை தெரிஞ்சுக்கணும். இந்த பரதநாட்டியம்ங்கிறது ஏதோ ஒன்று ரெக்ரிஷேஷன் ஆர்ட், ஒரு பொழுதுபோக்குக்கான கலைன்னு நினச்சக்கூடாது. ரசிக்கிறதுக்கு மேடல் ஆடுறது, கைத்தட்டலன்னு. இப்பயும் கோவிலில் பலிபீடத்துக்கு முன்னாடி ஆடக்கூடிய கலையை நம்ம மேடையில் ஆடும் பொழுதும் கூட அந்த மேடையுமே கோவிலாக ஆலயமாக பாவிக்க வேண்டும். ஆடுகின்ற இடமெல்லாம் அம்பலம் என்று சொல்வார்கள். அசைந்திடும் மரம் செடி கொடிகள் எல்லாம் அந்த அம்பலத்தரசன் ஆடுகின்றான் என்று கூறுவார்கள். அதுமாரி ஒவ்வொரு மேடையும் ஒரு கோவிலாக நினைக்கணும். அதுபோல் இன்னொன்று, இந்த பரதநாட்டியங்கிறது பாட்டு, முற்றுன்னு சொல்லப்படுற மிருதங்கம், நட்டுவாங்கம் நட்டுன்னு சொல்கிற நட்டுவாங்கம் மற்றும் பக்கவாத்திய கலைஞர்களோட தான் மேடையில் ஆடணும். நிறைய பேர் பென்ட்ரைவ் போட்டு ஆடுறாங்க. அந்த பென்ட்ரைவில் ஆடுறவங்களுக்கு அது என்ன ராகம், அந்த பாட்டு என்ன தாளம், அதில் என்ன கணக்கு வழக்கு இருக்குது, அதில் என்ன செஞ்சுருக்காங்கிறத உணர்வு கூட தெரியாது. ஏதோ அதில் போய் அடிச்சாங்க அப்படின்னு சொல்கிற மாரி கானமிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் மதவாக பாவித்து தன் பொல்லாசிறகை பிரித்து ஆடினால் போல் இருக்கும் கல்லாதான் கற்றகவி என்பது போல யாரோ எதுக்கோ எப்படியோ என்னவோ நினச்சி பண்ணதை அதை பற்றி புரியாமையே அதை தாளமும் இருக்காது, அந்த முத்திரைக்கு என்ன அர்த்தம்னு தெரியாத மாரி மேடையில் போட்டு இஷ்டத்துக்கு ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க. அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். பரதநாட்டியம்ங்கிறது அதோட பாரம்பரியமாக இருக்கிறது அதோட அழகு. மன்னார்குடி பெரிய கோயில் கட்டி 1000 வருஷம் ஆச்சு. மாடர்னாக இப்போ கட்டிடங்களும் அழகாக தான் இருக்குது. ஆனால் மன்னார்குடி பெரிய கோயிலுக்கு என்ன பெருமை? அதோட பாரம்பரியம் மாறாமல் அந்த பழமையான கட்டிடக்கலையோடு இருப்பது அதோட பெருமை. அதுபோல் பரதநாட்டியம்ங்கிறது அதோட பாரம்பரியம் மாறாமல் இருக்கணும். பென்ட்ரைவ் போட்டு ஆடுறது, கேசட் போட்டு ஆடுறது, அது மாதிரிலாம் இல்லாமல் அதெல்லாம் தவிர்த்துட்டு ராகம்னா என்னன்னு தெரியாமல், தாளம்னா என்னன்னு தெரியாமல், அதாவது ஆடுகின்ற மாணவிகளை மட்டும் நான் சொல்லவில்லை, நாட்டிய ஆசிரியர்களும் கூட காரணம். அந்தமாரி அந்த ஒரு பாரம்பரியமாக கொண்டு போகணும். அதுதான் அதில் மெயின். இல்லாட்டி அதில் இருந்து அதோட எசன்ஸ் சாராம்சம் என்னன்னு தெரியாமல் போயிடும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பரதநாட்டிய ட்ரெஸ் போட்டுட்டு போகும்போதே, மேக்கப் போட்டு போகும்போதே நானே பார்க்குறேன். சில இடங்களில் மனசு ரொம்ப வலிக்குது. இந்த கலை எப்படிப்பட்ட கலைன்னு தெரிஞ்சதுனாலையும் எனது குரு தஞ்சாவூர் தேவதி துரைக்கண்ணாமல் அவர்கள் எம்பெருமானுக்கு என்று சங்கீரணமாய் அர்ப்பணமானவர். அவங்களும் பொட்டு கட்டிட்டு தேவதாசியாக இருந்தது கடைசி சம்பிரதாயம், கடைசி தலைமுறையை சேர்ந்தவர். அவங்க சொல்லி தான் இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. அது இல்லாமல் நான் வாழ்ந்த காலத்திலேயே, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது கும்பகோணம் தர்மம்மா, திருவிடமருதூர் ராஜலட்சுமி அம்மாள், திருக்கரவாசல் சுப்புலட்சுமி அம்மாள் போன்ற தேவதாசிகளை நேரடியாக பார்க்கக்கூடிய பாக்கியமும், அவர்களுடைய பழகக்கூடிய பாக்கியமும், அவருடைய ஒழுக்கமும் வினயமும் பக்தியும் உணர்ந்ததால் என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது. அதை அவங்க அந்த ஜென்ரேஷனில் இருந்ததுனால அதனால் புரிஞ்சுக்க முடியுது.